இந்த ஒரு ரோலர் இருந்தா போதும், நீங்களும் உங்க மசிலை ஈஸியா ஒர்க் அவுட் அப்புறம் ரெக்கவரி பண்ணலாம். வாங்க அதை பத்தி இந்த வீடியோ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபோம் ரோலர். ஏன்னா இந்த அவுட் சோல் வந்து நல்லா ஃபோமா இருக்கும், அதாவது பஞ்சு மாதிரி இருக்கும். இதுல எதுக்கு இந்த மேடு பலமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம மசில ரோல் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகி நம்ம மசில வந்து ஈஸியா ரெக்கவரி பண்ணும். இது எதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, மசில் ஃபிளெக்சிபிலிட்டி ஆகிறதுக்கு, அப்புறம் டிலேட் ஒன்செட் ஆஃப் மசில் சொன்னாஸ், அதாவது டோம்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரன்னிங், சைக்கிளிங் ஆக்டிவிட்டி போறவங்க முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க மசில்ஸ் வந்து கொஞ்சம் சோர்னஸா இருக்கும், அதை ரெக்கவரி பண்ணதுக்கு இது யூஸ் ஆகும். அப்புறம் நம்ம மசில் அதிகமா டைட்டா இருந்தா அதை ரெக்கவரி பண்ணதுக்கும் இந்த ஃபோம் ரோலர் யூஸ் ஆகுது. வாங்க இந்த வீடியோல என்னென்ன மசிலுக்குலாம் நான் இந்த ஃபோம் ரோலர் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோம் ரோலிங் வந்து டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஆஃப்டர் த ஒர்க் அவுட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காஃப் மசில், அப்புறம் ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூட்ஸ் மசில்ஸ், அதுக்கப்புறம் ஐடி பேண்டு. எனக்கு ஆல்ரெடி ஐடி பேண்ட் இன்ஜுரியாக இருக்கிறதுனால தான் இதை மெயினாக யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா குவாட்ஸுக்கு இதே மாதிரி ப்ரோன் லைனில் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா லோவர் பேக்கும், அப்புறம் கழுத்து செர்விக்கும். இது பார்த்தீங்கன்னா காமன் பீப்புள் ரொம்ப நேரம் அடாப்டாக ஒரே பொசிஷனில் ஒர்க் ஆகவங்களுக்கும் எஃபெக்டாக இருக்கும். இந்த ஃபோம் ரோலரை நான் போல்டோ ஃபிட் பிராண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ஃபோம் ரோலர் உங்களுக்கு வேணும்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.